கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் சில வாக்கு தத்தங்களை வைத்து சிலர் ஜெபிப்பார்கள். ஜெபித்தால் மட்டும் போதாது, கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று எழுதப்பட்டுள்ளது. பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்தில் வாழும் நாம் அவருடைய கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மேலான ஆசீர்வாதம் உண்டு. நாம் எல்லோருமே கீழான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்ல மாட்டோம், மேலான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுவோம். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தரே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று. பாடுகள் வந்த பொழுதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. பின் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆம், யோபு மேலாய் உயர்த்தப்பட்டார். இன்று கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? கர்த்தர் கட்டளைகளை கைக்கொள்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், ஆசீர்வாதம் ஏன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று யோசித்து பார்ப்போம். அவருடைய கட்டளைகளில் நடக்காமல் போயிருக்கலாம், அல்லது கர்த்தரை மறந்திருக்கலாம். சிந்தித்து பார்ப்போம், சரிப்படுத்தி கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு ஏழை மனிதருக்கு உயர்வான வேலை கிடைத்தது. ஆனால் வேலையில் உண்மையாக காணப்பட மாட்டார். லஞ்சம் அதிகமாக வாங்குவார். அதனால் அதிக ஆஸ்தி அந்தஸ்து அவருக்கு கிடைத்தது. கர்த்தரின் கட்டளையை மீறி நடந்தார். இதன் விளைவு, வேலையில் உண்மை இவரிடம் இல்லை என்று கூறி வேலையில் இருந்து விலக்கப்பட்டார். வறுமை, தரித்திரம், வீட்டில் பஞ்சம் காணப்பட்டது. பின் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் கட்டளையின்படி நடக்க ஒப்பு கொடுத்தார். ஒரு சிறு தொழில் ஆரம்பித்தார். உண்மையாக காணப்பட்டார். ஆண்டவரை முன்வைத்து செயல்பட்டார். அநேகருக்கு வேலை கொடுக்கும்படியாக முதலாளியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு மேலான ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. இன்று ஒரு தீர்மானம் நாமும் எடுப்போம். அவருடைய கட்டளைகளை கவனமாய் கைக்கொள்ள தீர்மானிப்போம். அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் வாழ எங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவன், பலன், சுகம் தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.